Morning, friends. Good morning, sir. Good morning, sir. நம்ம ப்ராடக்ட்லாம் எப்படி டெமோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அழகா சொன்னாங்க. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? டெமோ மட்டும் கிடையாது, அது ஒரு பிரசன்டேஷனா கூட அவங்க பண்ணாங்க. எஸ் சார், எஸ் சார். எத்தனை பேருக்கு அதாவது ப்ராடக்ட்ட கண்ணிலேயே காமிச்சு எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா பண்ணாங்க. அதான் அதுல உள்ள பெரிய ஹைலைட். அதாவது ப்ராடக்ட்ட காமிக்காமலே நம்ம வாயிலே பேசுறது, ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதுங்கிறத விட கண்ணுக்கு எதிர்க்க அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத காட்டும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதை நானும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தையும் தூண்டுறதுக்கான ஒரு அற்புதமான சான்ஸ் அது. ஒரு ஆளை பார்க்காம பேசுறதுல இருக்கிற, போன்ல பேசல இருக்கிற ஃபீலிங்கும் அவரை நேர்ல பார்த்து பேசினா எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் இருக்கா? எஸ் எஸ், அந்த டிஃபரன்ஸ் தான். அந்த டிஃபரன்ஸ் அருமையா. இப்ப ஜூம்ல எல்லாருமே ஜூம்ல யாருடைய முகமும் தெரியல, ஆனா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுவே எல்லாரும் அதாவது நம்ம பிரசன்டேஷனை வந்து எவ்வளவு சிம்பிளா கொண்டு போய் சொல்ல முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. கிரேட், தேங்க் யூ. தேங்க் யூ சார். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷனே பாக்குறேன்றவங்க நீங்க உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு? யாரா இருந்தாலும் சரி, நான் போய் எப்படி பிரசன்டேஷன் கொடுப்பேன், என்னால எப்படி சார் முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ போதுமானதா இருக்கா? ஆமா சார், கண்டிப்பா சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இதை காமிச்சு நான் ஈஸியா சொல்லிடுவேன் சார். ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இது ரொம்ப ஈஸியா இருக்கு சார். நான் எனக்கு விலைக்கு சொல்ல தெரியலன்னா இதை காமிக்கலாம் இல்ல சார். இப்ப எனக்கு சொல்ல தெரியாது. வீடியோ ஆன் பண்ணி இந்த மேடம் அங்கேயும் பேசுவாங்க. தயவு செய்து யாருக்கும் வீடியோ அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்துருக்காதீங்க. அவங்க பார்க்கவே சார், காமிக்கணும், நேர்ல காமிக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப புத்திசாலிங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எல்லாருக்கும் நம்ம அனுப்பிட்டா அவங்க பாத்துருவாங்க, பாத்துட்டு ஓடி வந்து லைன்ல நிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம வியாபாரம் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு அதிசயம் நடக்குது, அந்த வீடியோ அனுப்புறோம்னா பாப்பாங்க, இல்ல ஒரு காமெடினா பாப்பாங்க, இல்ல ரீல்ஸ், எல்லாரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல பேருடைய டைமை காலி பண்றதே அந்த ரீல்ஸ் தான். மணிக்கணக்கா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அனுப்புற ஒரு நல்ல வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? இது நல்லது, இது ஹெல்த்தை கொடுக்கக்கூடியது, இது வருமானத்தை கொடுக்கக்கூடியது, அதனால பார்க்க மாட்டாங்க. ரைட்டா? இந்த மாதிரிப்பட்ட வீடியோ எல்லாம் நம்ம தான் கூட உட்கார்ந்து போட்டு காட்டணும். சில குரூப்ல போடுற வீடியோக்களை நான் இங்க திரும்ப காலையில போடுவேன். எதனால தெரியுமா? மக்கள் மேல இருக்க நம்பிக்கை. எப்படியும் பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த வீடியோ பார்த்த பிறகு அவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அந்த லிங்க் நம்ம குரூப்ல ஷேர் ஆகி 4 நாள் ஆயிருக்கும், ஆனா பார்த்திருக்க மாட்டாங்க. இத போய் எப்ப உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது? இந்த மனப்பான்மையை விட்டு ஒரு முறைக்கு 2 முறை குரூப்ல ஒரு லிங்க் ஷேர் பண்றாங்க அப்படின்னாலே நிச்சயமா அதுல ஒரு விஷயம் இல்லைன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். நம்ம வேகமா அந்த வியாபாரத்தை பண்றதுக்கான நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுதான் முக்கியம். அதனால எந்த லிங்க் யார் ஷேர் பண்ணாலும் வெஸ்டீஜ் வியாபாரம் சம்பந்தப்பட்ட லிங்க உடனே பாருங்க. அதுக்காக நிறைய குரூப் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்காரங்களுக்கும், ஒவ்வொரு பகுதியில் உள்ளவங்களுக்கும், இல்ல கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நிறைய குரூப் இருக்கும். ஃபேமிலியில ஒவ்வொரு குரூப்பும், அப்பா வழியில உள்ளவங்க ஒரு குரூப், அம்மா வழியில உள்ளவங்க ஒரு குரூப், ஒய்ஃப் வழியில உள்ளவங்க ஒரு குரூப், இப்படி குரூப்பா நிறைய குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல. ஆனா அதுலயும் நீங்க ஷேர் பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவனுக்கே தெரியும், சரி இது அவங்க லாபத்துக்காக, அவங்க வியாபாரத்துக்காக இதை போட்டிருக்கிறாங்க. நமக்கு ரூபன் சார் அமிச்சாருன்னா அவருக்கு ஏதோ இதுல லாபம் இருக்கு,
அதான் அவரு வியாபாரத்துக்காக போட்டிருக்கிறாரு, அவர் லாபத்துக்காக போட்டிருக்கிறாரு. இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கினா அவர் கோடீஸ்வரனா மாறிடுவாரு, அப்புறம் நம்ம பிடிக்க மாட்டாரு அப்படின்ற நல்ல எண்ணத்துல ஃபேமிலில உள்ளவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் ஃபேமிலில உள்ளவங்க நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்காததுக்கும் வெஸ்டேஜ் வியாபாரத்தை எடுத்து செய்யாததுக்கும் அதுவே காரணமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். பட் இந்த பிரசன்டேஷனை பற்றி பேசுவோம். இல்ல ராஜன் சார் ஒரு என்டிஓ இருக்கு, ஒரு 10 நிமிஷம் ஒரு என்டிஓ இருக்கு சார், பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ரைட். செகண்ட் குட் மார்னிங். எப்படி இருந்தது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த அதாவது நம்மளுடைய டீம் ஆரம்பத்துல யூஸ் பண்ணது எல்லாமே இந்த டிவிடி மட்டும்தான் யூஸ் பண்ணியே வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைப்போம். பட் இப்ப அதுக்கப்புறமேல கொரோனாக்கு அப்புறமேல நிறைய மாற்றங்கள் மாறினதுல இதெல்லாம் மக்கள் மறந்தே போயிட்டாங்க. அது திருப்பி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை கரெக்டா அந்த ட்ராக்ல வந்துட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க மூவ் ஆகுறது ஈஸி ஆயிடும். நிச்சயமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க தைரியமா கொடுக்கலாம். ராஜன் சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்லா இருந்தது. நான் எப்படி பண்ணணும், புதுசாக வராங்க எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பிடிக்கட்டு எடுத்துக்காட்டு போல நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ். புதுசா வந்தவங்க எதை செஞ்சாலும் அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 வீடியோவுமே முதல்ல ஒருத்தரை உள்ள கொண்டு வர்றதுக்கு மேடம் கிளீனா பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. உள்ள வந்த பிறகு என்ன செய்யணும் அது ராஜன் சார் தெளிவா சொன்னாரு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம வியாபாரத்தை செய்யக்கூடியதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டூல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போகும் பொழுது நம்ம கையில இருக்க வேண்டிய டூல்ஸ் என்ன? லீடிங் லேடிஸ் புக்கு, கார் புக்கு, எட்டர்னிட்டி புக்கு, இன்னும் ஒரு சில மேகசின்லாம் இருக்கு நம்மகிட்ட. அதெல்லாம் கையில கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியும். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம சிறப்பா செய்ய முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம எத்தனை பேர் அதை பண்றோம்? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அதுதான். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே செய்யலாம், எல்லாமே சிறப்பா இருக்கு, எல்லாம் கரெக்ட். ஆனா நம்ம எத்தனை பேர் அதை செய்யறோம்? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யறோமா? ஹலோ, குட் மார்னிங் சார். கொஞ்சம் செய்யறோம், கொஞ்சம் செய்யல சார். அதுல அதனாலதான் நமக்கு கொஞ்சமா செக் வருது மேடம். ஆமா சார். நல்லா அதாவது இருக்கு. உள்ள வர்றவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றத ஈஸியா புரிய வைக்கிற மாதிரி இருந்தது டெமோ மூலியமாவே. கேட்லாக் காமிச்சிட்டு கேட்லாக் என்னென்ன நம்ம ப்ராடக்ட் இருக்கு அதை வச்சு இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்னு லைவா காமிக்கும் போது ஈஸியா அவங்களுக்கு வந்து புரிதல் வரும் சார். நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி நானும் பண்ணணும் சார். நம்ம எல்லாருமே சில விஷயங்களை மறந்துடுறோம். எஸ் சார். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுல சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் மறந்துடுறோம். ஏன்? அதனால தொடர்ந்து செய்யலாமா? செய்யலாம் சார், செய்யலாம் சார். தொடர்ந்து செஞ்சா பெரிய சக்சஸ் வரும். கண்டிப்பா சார். செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பரா இப்படிதான்றத நம்ம கொண்டு போகல சார். இன்னும் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்.
சார் ஆக்சுவலா வந்து இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் செய்யறோம் கொஞ்சம் செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மீட்டிங்ல நடக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் நம்ம ஒரே ஆள் கொண்டு போய் ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க். ஏன்னா யார் ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்டேஷனையே அவங்க 100% அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்க உள்வாங்கிறதே அப்படி எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40% தான். அப்புறம் அதை கொண்டு போய் அவங்க பிரசன்டேஷன் பண்ணும்பொழுது அதுல ஒரு 10%, 15%, 20% தான் போய் சேரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு விஷயத்த நம்ம டைரக்டா பண்றதுக்கும் அதை உள்வாங்கிட்டு போய் இன்னொருத்தவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் மாறிடுது. அப்ப என்னன்னா பெட்டர் பழைய மாதிரியே டிவிடி போடலாமா அப்படின்னா அது வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. அப்படின்னாலும் அட்லீஸ்ட் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஒவ்வொருத்தரையும் தனியா உட்கார வச்சு அவங்களுக்கு தனியா நம்ம வந்து பிரசன்டேஷனை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு குரூப்பா உட்கார வச்சு கொடுக்கறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியங்கிறத விட இண்டிவிஜுவலா இந்த டிவிடி அவங்களுக்கு காமிச்சு இதுதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சோம்னா அடுத்தடுத்து அவங்க அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாருக்குமே மைக் ஆன் ஆகலையா? எனக்கு என்ன புரியல. சார் அவங்களும் ஆன் பண்ணாதான் சார் ஆன் ஆகும். ஓ அப்படி. ஹலோ. சொல்லுங்க சரிதா மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க சார். கரெக்டுயா. ஹலோ. பேசுங்க மேடம். என்ன சொல்றதுன்னு தெரியலங்க சார். ஆனா அந்த மேடம் காமிச்சாங்களங்க இந்த இது அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சுங்க. எல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அது நம்மளும் செஞ்சா நல்லா இருக்கும்ல? ஆமாங்க, கரெக்ட் தான். அப்ப நம்ம செய்யணும்னா யார் செய்யணும்? நாம தான். நம்மளுக்கு தானே நாம தான் செய்யணும். நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ம், நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஆமாங்க. அடுத்தவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா? அதான் அதை செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். ஆமாங்க, தேங்க்ஸ். கிரேட் மேடம். வேற கீதாஞ்சலி குட் மார்னிங்மா. கீதாஞ்சலி மைக் ஆன் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. டெமோ வீடியோ வந்து ரெகுலரா வீட்லயே பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அது ஓகே வாங்கன்னு ட்ரை பண்ண எனக்கு 2-3 பேரை இன்வைட் பண்ணிருக்கேன் வீட்டுக்கு வர சொல்லி. ஸோ அவங்க ஓகே கிட்ட டைரக்டா டெமோ பண்ணி காட்டணும். இன்னைக்கு 2-3 ப்ராடக்ட் வீட்ல வச்சு காட்டணும். வெரி குட். அதான் சார். நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரிஞ்சுக்கணும் டெப்தா இது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஓகே தேங்க்யூ சார். ஓகேங்கம்மா, தேங்க்யூங்கம்மா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம டவுன்லைன்ல வந்து இதை பிசினஸா யார் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை இன்னும் கத்துக் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களும் டெவலப் ஆவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் டெவலப் ஆகும். ஓகேங்கம்மா, தேங்க்யூங்கம்மா. ஹலோ சார், குட் மார்னிங். நந்தகோபால் பேசுறேன் சார், சேலத்துல இருந்து. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நந்தகோபால் சார், குட் மார்னிங். சொல்லுங்க சார், இது இப்போ நம்ம வெஸ்டேஜ் பொருளோட இன்னொரு பொருளை டெமோ காமிச்சாங்க சார். அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏற்கனவே ஜனங்க நிறைய இடத்துல அந்த பொருளை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இத்தனைக்கும் அடிமையா, என்ன சொல்ல போனா அந்த பொருளை வாங்கிட்டு அடிமையா தான் இருக்கிறாங்க.
ஆனா இந்த பொருளோட தரத்தை, நம்மளோட பொருளோட தரத்தை பார்த்தாங்கன்னா டெமோ காமிச்சோம்னா கண்டிப்பா அவங்க என்ன வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். ஓகே, அதாவது இந்த டெமோ பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா அந்த டெமோ நம்ம யூஸ் பண்ணா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா சார், இத்தனைக்கும் இது எல்லாமே மார்க்கெட்ல பாப்புலாரிட்டியா இருக்கிற பொருள் தான். அதோட தரத்தை பார்த்தீங்கன்னா மிக மிக ரொம்ப தரம் குறைவா இருக்கு. ஆனா நம்மளோட பொருள் விலையும் நார்மலா இருக்கு, தரமும் நல்லா இருக்கு. அதை ஜனங்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றது நம்ம பொறுப்பு சார். இது ஓகே, நிச்சயமா. அதாவது நம்ம வியாபாரம் அதுதாங்க. நம்ம வாங்கின பொருளை நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ண பொருளை நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இத்தனை வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிட்டு அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு துணி கடையில துணி வாங்கினா அதை ஷேர் பண்றோம். ஒரு நகை கடையில நகை வாங்கினா ஷேர் பண்றோம். ஒரு தியேட்டர்ல சினிமா பார்த்தா ஷேர் பண்றோம். ஒரு பஸ்ல டிராவல் பண்ணா ஷேர் பண்றோம். எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எங்கெங்க எதை பொருளை யூஸ் பண்ணமோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு. ஆனா அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு எந்த வருமானமும் வரல, நம்ம வாழ்க்கை மாறல. ஆனா ஒரு கடையில பொருளை கடையை மாத்தி வாங்கி நமக்கு அன்றாடம் தேவைப்படுற பொருள், நம்ம ஹெல்த்துக்கு தேவையான பொருள், நம்ம விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம கடையை மாத்தி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருக்கும் பட்சத்தில், நம்ம மனசாட்சி நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற பட்சத்தில் அதை சொன்னா போதும்னு சொல்றோம். கட்டாயத்துல சொல்லுங்கன்னு சொல்லல, இது கட்டாயம், இது வியாபாரம் சொல்லுங்கன்னு சொல்லல. உங்க மனசாட்சி இதை சரின்னு சொன்னா சொல்லுங்கன்னு சொல்றோம். அப்படி சொன்னதுனாலதான் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு, பல பேருடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. இன்னைக்கு எங்களையும் சேர்த்து கடந்த 13 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம், லவ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்றைக்கு சக்சஸ். சுஷ்மிலா மேடம் சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் செய்யறோம், கொஞ்சம் செய்யலாம். அப்ப கொஞ்சம் செஞ்சா அதுக்கு என்ன இது கிடைக்குமோ அதான். பால் பானைய ஸ்டவ்ல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணா பால் கொதிக்குமா, கண்டினியூவா சூடு பண்ணா பால் கொதிக்குமா? அப்ப கண்டினியூவா பண்ணாதான் அது அந்த அதனுடைய நிலை மாறும். நமக்கு தேவையான நம்ம காஃபியோ டீயோ போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரியா சூடு பண்ணலன்னா என்ன கிடைக்கும்? அதுதான். சோ இன்னைக்கு நம்ம மேடமுடைய பையன் ஆலன் பர்த்டே, எல்லாருக்கும் அவரை விஷ் பண்ணுவோம். சோ ஹாப்பி பர்த்டே. அவருக்கு இந்த செய்தி போய் கிடைக்கும். ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் ஆலன். Happy birthday, Alan. Alan. Bye. Happy birthday, bye. Alan, happy birthday. Happy birthday. சரி, எல்லாரும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்கன்னு நம்புறேன். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? Happy birthday to Alan. Great. Okay, thank you everybody. Thank you sir, thank you sir. அதாவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. ஸோ மற்றவங்க எதனால கொடுக்கலன்றது எனக்கு தெரியாது, ஆனா கொடுத்தவங்க அதை கரெக்டா கேட்டிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? சார் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் முதல்ல தைரியமா இறங்கி வராங்களோ அவங்கலாம் அடுத்தடுத்து அதை வந்து ஃபீல்டுலயும் கொண்டு போய் பண்ணுவாங்கன்றத நம்ம முழுமையா நம்பலாம். ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் தயங்குறாங்கன்னு அர்த்தம். என்ன தயங்குறாங்கன்னா நம்ம வந்து பல தடவை நான் இதை சொல்லிட்டேன், இந்த மார்னிங் செஷன் வந்து உங்க பயிற்சிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும். அது உங்களுக்கு ஃபீல்டுல நிறைய ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். பேசினா தப்பாயிடுமோன்ற பயம் அதுதான் எல்லாருமே இருக்கும். லீடர்ஸ் இருக்காங்க, சரளமா ஃபீல்ட்ல போய் தனியா போய் பார்க்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க. சண்முகம் சாரு, பிரபு சாரு, முருகன் சார், திருப்பூர் பழனிவேல், இவங்கெல்லாம் அவங்களும் பேசாம இருக்கிறது தான் ஒரு
ஒரு அதை எப்படி சொல்றது, ஏன்னா அவங்க பேசும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவங்களுடைய ஃபீட்பேக் மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஓ எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் இதுல முக்கியமான பாயிண்டோ அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். கரெக்ட். ம் ஃபீட்பேக் மற்றவங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுக்கும். ம் இதை இப்படியும் யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோ இந்த கையில நம்ம கையில இருந்தா அதை இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க நாங்க ரவிச்சந்திரன் சார்லாம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது வெறும் டிவிடியை போட்டே பிசினஸ் பண்ணோம். ஆமா அதுக்காக பிளேயர் வாங்கி வச்சிருந்தோம் தனியா. டிவிடி பிளேயரை கையில வச்சிருப்போம். டிவிடி பிளேயர் தான் கையில வச்சிருப்போம். வேற யாரும் எந்த அப்ளைனும் வராங்களோ வரலையோ, ஹோம் மீட்டிங்னா 5 பேரோ 10 பேரோ உட்கார வச்சு டிவிடியை ஓட விட்டுருவோம். கரெக்டா அது 36 நிமிஷம் ஓடும். ஓடி முடிஞ்சோடனே ராஜன் சார் பேசுவாரு. பேசி முடிஞ்ச உடனே சரி உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குதா, ரைட், ப்ராடக்ட் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்குதா, அடுத்தது. அப்படியே அப்ளிகேஷனை கையில கொடுப்போம். இப்பதான் வந்து ஆன்லைன் என்ட்ரி, அப்ளிகேஷனை கையில கொடுப்போம். உடனே ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்து கமெண்ட் ஆர்டர் போட்டு அவங்கள கூட கூட்டு போய் வாங்கி கொடுத்தாலும் உண்டு. சில பேருக்கு வந்து வாங்கி கொண்டு போயும் கொடுப்போம். இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல நாங்க எல்லாருமே பண்ண விஷயம். அன்றைக்கு ஒரு பேக்ல தூக்கிட்டு போன விஷயத்த இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல நம்ம கொண்டு போயிடலாம். இதுல பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே யூடியூப்ல போயிட்டு நீங்க யாருடைய டெஸ்டிமோனியல் வேணுமோ எடுத்து அதுல ஆன் பண்ணி காட்டலாம். யாருடைய டெஸ்டிமோனியல் வேணுமோ உடனே ஆன் பண்ணி காட்டலாம். யாரோட டெஸ்டிமோனியல் இல்ல சப்போஸ் ஒரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு ப்ராடக்ட பத்தி டவுட் கேக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட பத்தி மட்டும் கூட, இப்ப கேனோடர்மா பத்தி ஏதோ பேசுறோம், ஏதோ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நீட் இருக்கு, இது என்ன எனக்கு இன்னும் ஃபுல்லா தெளிவா சொல்லு அப்படின்னாங்கன்னா, கேனோடர்மாவோட தமிழ் வீடியோ வேணா தமிழ் வீடியோ, மலையாள வீடியோ வேணா மலையாள வீடியோ, ஹிந்தி வீடியோ வேணா ஹிந்தி வீடியோ, எல்லாமே இருக்கு. அந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் யூடியூப்ல இருக்கு. அதை எடுத்து காமிச்சாலே அவங்களுக்கு புரிஞ்சிட போகுது. இன்னைக்கு உள்ளங்கையிலே எல்லாமே இருக்கு. பட் அதை எடுத்து கொண்டு போய் மக்களோட பேசி இந்த மக்களுக்கான வியாபாரத்தை மக்களோட சேர்ந்து செய்யறது நம்ம கையில தான் இருக்கு. இதுக்கு எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்புறோம். இல்ல, உன் வாழ்க்கை உன் கையில்னு அன்றைக்கு சொன்ன மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அவங்களுடைய செயல்பாட்டுல தான் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல சொல்லு இருக்குன்னா அது செயல் தான். ஆக்ஷன் இல்லாம எதுவுமே இல்லை. டெய்லி மார்னிங் செஷன் நான் வரேன் சார், வரீங்க, வந்து என்ன பண்ணீங்க, என்ன ஆக்ஷன் பண்ணீங்க, நாலேஜ் எடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கிட்டு அதை ஆக்ஷன்ல கொண்டு போனா தானே ரிசல்ட் வரும். நீங்க ஃபீல்டுல போனா தானே உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஃபீல்டுல போயிலன்னா அனுபவம் வராது. அனுபவம் வந்தாதான் அது உங்களுக்கு நல்ல அனுபவமாவும் மாறும், இல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாவும் மாறும். இல்ல உங்களுக்கு வெற்றியை தரும் அந்த அனுபவம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பாடத்தை தரும். பாடத்தை தந்தாலும் அந்த பாடத்தை படிக்கும் போது அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது அடுத்த முறை அதை வெற்றியா மாற்ற முடியும். ஆனா அனுபவமே இல்லை அப்படின்னா நமக்கு எங்க இருந்து வெற்றி வரும்? அதாவது இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பு எவ்வளவு நாட்கள், இந்த வாழ்க்கை எத்தனை நாட்கள், அதுல நம்ம எப்படி வாழ போறோம். அதாவது ரொம்ப ஈஸியா ஒவ்வொருத்தரும் சார் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் சார், சார் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் சார், இந்த வாரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், அடுத்த வாரம் பாத்துக்கலாம், இப்படி சில பேர் பேசுறாங்க. ஏன் இந்த ஒரு வாரத்துல எத்தனை மணி நேரம் இருக்கு, அது எத்தனை நிமிஷம் இருக்கு, அதை நம்ம இன்னைக்காவது கால்குலேட் பண்ணிருக்கோமா? இல்ல இந்த ஒரு மணி நேரம் சார் ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், நாளைக்கு பாத்துக்கலாம், சாயந்தரம் பாத்துக்கலாம், அப்படி தள்ளி வச்சே எத்தனை நாட்கள் போகுது? அதுதான் நிறைய பேர் அதை தள்ளி வைக்கிறது. அதுதான் சார், நாளைக்கு பாத்துக்கலாம் சார், இன்னைக்கு அவங்க எல்லாம் வருவாங்க நினைச்சேன் சார், வரல சார், நாளைக்கு பாத்துக்கலாம் சார், நாளைக்குன்றது நாளைக்கு பாத்துக்கலாம் சார், சார் நாளைக்கு பாத்துக்கலாம் சார். ஒரு முடிவெடுக்க நம்ம தயங்குறோம். மிஸ்டர் நந்தகோபால், அப்புசாமி சார், இது மைக் ஆனா இருக்கு, ஏதோ பேசி மைக் ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க மற்றவங்களுக்கு.
நான் திரும்ப கவனிக்கல திரும்ப அது. ஆஃப் பண்றேன், திரும்ப திரும்ப ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. இது உங்க போன் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? டெக்னிக்கல் பிரச்சனை சார் இருக்கு. வணக்கம். நான் ஆன் பண்ணவே இல்லை சார். இப்பதான் ஆன் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். நான் ஆன் பண்ணவே இல்லைங்களே. அப்புசாமி சார், நான் உங்களை சொல்லல, நந்தகோபால்னு சொன்னேன். ஏற்கனவே உங்க போன் ஆன் ஆகி உங்க கடையில யாரோ கேட்டாங்க, நான் வெயிட் பண்ணேன். அதாவது பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், அதாவது எல்லாருமே முதல்ல ஒரு டிசிப்ளினுக்கு வரணும். நம்ம பேசலையா நம்ம மைக் ஆஃப் பண்ணிடணும். நம்ம பேசுறோமா மைக் ஆன் பண்ணணும். எஸ் அதுவே ஒரு பெரிய டிசிப்ளின். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில அது ரொம்ப நம்பர் 1. தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எங்க போய் கத்துக்க போறோம்? திரும்ப போய் எல்கேஜில போய் கத்துக்க முடியும்? சோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்தை கூட, அதாவது ஒரு முடிவெடுக்க நம்ம தயங்குறோம். சார் நாளைக்கு இதை பண்ணிடலாம், இல்ல இன்றைக்கு இதை பண்ணிடலாம். சரி, உங்களுடைய இந்த மாசம் பிளான் என்ன? இந்த மாசம் பிளான் என்ன? அந்த பிளானை எடுக்கிறது, அந்த பிளான், அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்றதுக்கு நம்மளால முடியல. இது யாருடைய பிளானை கேட்கறாங்க? உங்க ஃபேமிலில உள்ளவங்களுடைய டார்கெட்டை கேட்கல, உங்க டீம்ல உள்ளவங்க டார்கெட்டை கேட்கல. உங்க டார்கெட் என்ன? என் டார்கெட்டை நான் பிக்ஸ் பண்ணாம வேற யார் பிக்ஸ் பண்ண முடியும்? என்னை தவிர அதை பேசுறதுக்கு வேற யாரால முடியும்? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டார்கெட்டை அவங்க பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ண பிறகு என்ன ஆனாலும் சரி, அதை கொஞ்சம் அழுத்தமா சொன்னா, உயிரே போனாலும் சரி அதை செஞ்சு முடிக்கும். அதுதான் பிக்ஸ் பண்றது. ஒரு வார்த்தை, ஒரு முடிவு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆனாலும் சரி செஞ்சே ஆகணும். செய்யணும் இல்ல, செஞ்சே ஆகணும். அதுதான் முடிவு எடுக்கிறது. ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணா பிக்ஸ் பண்ணி அதை செஞ்சே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நீங்க எப்போ வேணாலும் மேடத்துல கேட்கலாம். ஆரம்ப காலத்துல என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை சில பேர் பார்த்துருப்பீங்க. நான் 3ஆவது மாசம் டைரக்டர் ஆனேன், 5ஆவது மாசம் சில்வர் ஆனேன், 6ஆவது மாசம் கோல்டு, 7ஆவது மாசம் ஸ்டாரு, 8ஆவது மாசம் டைமண்ட். இதெல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க, இதை செஞ்சிருவீங்களா? செஞ்சிருவேன். ஆனா எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியாது, செஞ்சுட்டேன். ஆனா அன்றைக்கு எங்க கையில ஆண்ட்ராய்டு போன் கிடையாது, ஜூம் கிடையாது, ஆன்லைன்ல இது கிடையாது, ஆப் கிடையாது, எதுவுமே கிடையாது. கன்சிஸ்டன்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. 28 ப்ராடக்ட் தான் இருந்தது. தமிழ்நாட்டிலே மொத்தம் 16 ஆபீஸ் தான் இருந்தது. இன்னும் கேட்டா சென்னையை விட்டா வேலூர்ல ஒரு ஆபீஸ், அதை விட்டா பெங்களூர்ல இந்த பக்கம், அந்த பக்கம் சேலம், அதை விட்டா கோயம்புத்தூர், இந்த பக்கம் மதுரை, இப்படித்தான் ஆபீஸ் இருந்தது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொத்தமே 16 ஆபீஸ் தான் இருந்தது தமிழ்நாட்டுல. அதை விட்டா திருச்சி, அந்த பக்கம் நாகர்கோயில், திருநெல்வேலி, இப்படித்தான் ஆபீஸ் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆபீஸ் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கு. நைட்டு 12 மணி கூட நீங்க ஆர்டர் போடலாம் ஆன்லைன்ல. அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல இதை செய்ய முடியுமா முடியுமா முடியுமா? அன்றைக்கு ப்ராடக்ட், அன்றைக்கு அக்ரில ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இன்றைக்கு அக்ரில அற்புதமான ப்ராடக்ட். அதை உடனே கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு அருள் பிரகாசன் சார், அதுக்காக ஒரு குரூப் செமையா போயிட்டு இருக்கு சார். அது உண்மையிலே அந்த அந்த குரூப் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களுக்கு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட ப்ரொமோட் பண்றவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். சார். கத்துக்கணும்னா எங்க வேணாலும் கத்துக்கலாம் சார், எதுல வேணாலும் கத்துக்கலாம் சார். அதுதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு நண்பர், ஒரே நபர் 2600 பிவிக்கு அக்ரி ப்ராடக்ட் மட்டும் அவருடைய செல்ஃப் பிவியை வாங்கியிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்ரி ப்ராடக்ட நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், எப்படி மக்கள்கிட்ட சொல்றோம்? சுத்தி மழை பெய்யுது, சுத்தி நல்ல நிலங்கள் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி சமவெளி எங்கேயுமே கிடையாது. விவசாயத்துக்கு ஏற்ற இடம் எங்கேயுமே கிடையாது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நாங்க அன்றைக்கு பாடினார் பாட்டு. எல்லா வளமும் இருக்கு, நம்ம கம்பெனில எல்லா ப்ராடக்டும் இருக்கு. ஆனா நம்ம இன்னும் சார் அடுத்த வாரம் பார்க்கலாம் சார், அடுத்த மாசம் பார்க்கலாம் சார், அப்புறம் பாத்துக்கலாம் சார், செஞ்சுக்கலாம் சார், இப்படியே நம்ம போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கோம். எவ்வளவு நாள் நீங்க போஸ்ட்போன் பண்றீங்களோ அது போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் போயிடும். இப்போ ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன் சார், நான் செய்யறேன் சார். இந்த மாசம் நான் வந்து 5 crore பூல்ல நான் ஒரு மெம்பர் ஆகிறேன். நான் இந்த மாசம் என்னுடைய டைரக்ட் லெவல்ல கம்ப்ளீட் பண்றேன் சார். இந்த மாசம் 3000 பிவி நான் கம்ப்ளீட் பண்றேன் சார். அதுக்கு எனக்கு பிளான் போட்டு கொடுங்க, நான் செய்யறேன் சார். எத்தனை 1-to-1, எத்தனை ஹோம் மீட்டிங், எத்தனை ஹால் மீட்டிங் நான் பண்றேன் சார், நான் செய்யறேன் சார். அதுக்கான ஆளுங்களை நான் கூப்பிடுறேன் சார், நான் உட்கார வைக்கிறேன் சார்.
நிறைய பேர் மீட்டிங் வரும்போது ஒருத்தரை கூட கையில கொண்டு வரது இல்ல. நான் 2 வீலர் வச்சிருக்க வரைக்கும் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணி 2வது வருஷம் தான் கார் வாங்கினேன். கார் வாங்குற வரைக்கும் நான் போகும்போது என்னுடைய நியூ கெஸ்ட் என் டீம் என்னுடைய பைக்ல பின்னால ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாங்க. எந்த மீட்டிங் போனாலும் சரி. சார் இந்த 13ஆம் தேதி உமன் சிஎன்டி இருக்கு. அதுக்கு எத்தனை பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க கேளுங்க. 13ஆம் தேதி உமன் சிஎன்டி இருக்கு. அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி ஜூம்ல நிஷா மேடம் அவங்களுடைய கலர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ட்ரைனிங். டெய்லி 2 தடவை பேசுறாங்க. 3:15 ஒரு தடவை, 5:45 ஒரு தடவை, 5:30 ஒரு தடவை. அதாவது கத்துக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில பேர் ஜூம்ல ஓபன் பண்றதே இல்ல. நம்ம டீம்ல இருந்து யாராவது வராங்களான்னு பாக்குறேன். டீம் விக்டரியில இருந்தே அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மி. எல்லாரையும் தான் சொல்றேன். அதெல்லாம் செக் பண்றேன். சோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். அது நம்ம ட்ரைனிங் கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, நம்முடைய ஐடியாஸை ஷேர் பண்ணலாம், நம்முடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். நம்ம அந்த ஷேரிங் தான் நம்மளுக்கு வந்து எல்லா இடமே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது விட ஷேர் பண்றதுக்காக உதவும். ஸோ இது ஆரம்பம். எல்லாருமே இங்க யாரு தைரியமா உங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணணும் முடிவு பண்றீங்களோ நிச்சயமா அவங்க சக்சஸ் பண்ண முடியும். நாம இருக்கிற லெவல் வெஸ்டீஜ்ல இது ஒரு லெவலே இல்ல. இன்னைக்கு நீங்க டைரக்டர் லெவல்ல இருக்கீங்களா? இது இல்ல. அடுத்த லெவல் என்ன? அடுத்த லெவல் என்ன? இன்னும் நீங்க இப்போ 8% இருக்கீங்களா? அடுத்தது 12, அடுத்தது 16, நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கணும். மினிமம் மாசம் ஒரு லெவல் மாறணுங்க. ஸ்டார் டைரக்டர் வரைக்கும் இதை நீங்க தைரியமா செய்ய முடியும். மாசம் ஒரு லெவல் மாற முடியும். மாறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு வெஸ்டீஜ்ல இருக்கு. அதுக்காக அப்ளைன் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்க நேரத்தை நீங்க செலவு பண்றது தயாரா இல்ல, அவங்களோட செலவு பண்றது தயாரா இல்ல, அவங்க சொல்ற ட்ரைனிங் மீட்டிங்ல வந்து உட்கார நீங்க தயாரா இல்லைன்னா எப்படி? உங்க அப்ளைனோட டெய்லி பேசுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம பரம்பரையே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதை இன்னும் பயன்படுத்தாம இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் சரியில்லை சார், இவன் வரல சார், அவனை கூப்பிட்ட சார், அவரு சரியில்லை சார், அவரு போன் எடுக்கல சார். இது நடக்குதா நடக்கலையா? அதனால எந்த லாபமும் கிடையாது. யாருக்கும் கௌதம் பாலி சார் செக் கொடுக்க மாட்டாரு குறை சொல்றதுனால. நம்ம ஆக்ஷன்ல போனா மட்டும்தான், நம்ம செயல்பட்டா மட்டும்தான் நம்முடைய நேரத்தை நம்ம சரியா பயனுள்ளதா மாற்றணும். அப்படின்னா 10 பேரை சந்திச்சா அதுல 4 பேர் நம்ம கூட வருவான். 20 பேரை சந்திச்சா 8 பேர் வருவான். தட்ஸ் ஆல். கால்குலேஷன் அதானே. 10:4 அப்படின்னா அதான் 100 பேரை சந்திச்சா 40 பேர் நம்ம கூட வரானா ஏன் அந்த 100 பேரை சந்திக்க கூடாது? நம்ம ஒரே ஆளை வச்சு பாடிட்டு இருக்கிறோம். சார் அவர் மட்டும் வந்துட்டாருன்னா உன்னுடைய நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு நண்பா. உன்னுடைய வயது ஏறிட்டே இருக்கு நண்பா. உன்னுடைய வாழ்க்கை தரம், அது இல்லாம கடன், வட்டி எல்லாமே ஏறிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அதுக்காக விலைவாசி குறைஞ்சிட போதா? அவர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுனால இல்ல. அப்ப இன்றைக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை சரியா பயன்படுத்துவோம், சுறுசுறுப்பா பயன்படுத்துவோம். அவர் ஒருத்தர் இல்லையா அடுத்த ஆள், அவர் ஒருத்தர் இல்லையா இன்னொரு அடுத்த ஆள் போயிட்டே இருக்கு. 100 பேரை கேட்டு நோ சொன்னா கூட இன்னும் 100 பேர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். ஆனா நம்ம 4 பேரை கேட்டு நோ சொன்ன உடனே அதோட நம்ம அதோட போய் ஓரமா உட்காந்துக்கிறோம். நம்ம அதோட நோ ஆயிடுறோம். அவ்வளவுதான். நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். அவங்கள கூப்பிட்டேன் சார், அவங்க நல்லா செய்வாங்கன்னு நினைச்சேன், அவங்க செய்யவே இல்லை சார். இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் சார், இவங்க வரவே இல்லை சார். இது வந்து காரணமே இல்லைன்ற. நம்ம வெற்றிக்கு இதெல்லாம் காரணமா இருக்குமானா இல்ல. இப்ப பிரபு சார் டெய்லி ஒரு 2-3 1-to-1 போயிட்டே இருக்காரு. அதுதான் வெற்றிக்கான காரணம். அதுதான் டெய்லி போட்டோ வந்துட்டே இருக்கு அச்சீவர்ஸ் குரூப்ல. அதுதான் வெற்றிக்கான ஒரே காரணம். நம்முடைய ஆக்ஷன் தான். எஸ் சார். நிறைய பேர் 1-to-1 ஹோம் மீட்டிங் போட்டோஸ் கூட குரூப்ல ஷேர் பண்றது இல்ல. ஏன்னு தெரியல. ஷேர் பண்ண தெரியலையா என்னன்னு தெரியல. கண்ணு வச்சிருவாங்க சார். உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கணுங்க. டெய்லி போட்டோஸ் வந்துட்டே இருக்கணும் குரூப்ல. நம்ம எவரை மீட் பண்ணோமா, அதை செஞ்சோமா, அடுத்தது என்ன. நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, மற்றவங்களை மோட்டிவேட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். நமக்கும் கடவுளுடைய அருள் நிறைய கிடைக்கும். எஸ் சார்.
நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். நீங்க பாராட்ட கொடுத்தா பாராட்டு திரும்பி வரும், அன்பை கொடுத்தா அன்பு திரும்பி வரும், உழைப்பை கொடுத்தா அது வருமானமா வரும். உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி எல்லாமே மணியா வரும். ஸோ சரியா செயல்படுங்க, புரிஞ்சுக்கிங்க. சாதாரணமா பண்ணக்கூடிய பிரசன்டேஷன், இந்த வீடியோ யாருக்காக வேணா நான் அனுப்புறேன், அதை திரும்ப திரும்ப பாருங்க. உங்களால முடியும், உங்களால பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். ஆரம்பத்துல நீங்க அதை போட்டு உட்கார்ந்து அவங்க கூடயே உட்கார்ந்து ஒரு 1 to 1 பண்றீங்களா, அதை உங்க போன்ல ஆன் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பண்ணுங்க. திரும்ப பண்ணுங்க, திரும்ப பண்ணுங்க. 10 நேரம் நீங்க பண்ணும்போது 11வது நேரம் அந்த பிரசன்டேஷனை நீங்களே தைரியமா கொடுக்க முடியும். நாங்கெல்லாம் அப்படிதானே கத்துக்கிட்டோம். ராஜன் சாருடைய சீடியை போட்டு 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 தனியா உட்கார்ந்து நான் போட்டு போட்டு உட்கார்ந்து பார்ப்பேன். திரும்ப 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 திரும்ப. ஏன்னா அதை உள்ள ஏத்துனா திரும்ப அது வெளியே வரும். அது மாதிரி நீங்க பண்ணலாம், பண்ண முடியும். ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் ஜெயிக்க முடியும். சோ உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை நீங்க வளர்த்துக்குங்க. நீங்க எல்லாருமே திறமைசாலிகள் தான். நம்ம எல்லாருக்குள்ளயும் திறமைகள் இருக்கு. பட் அதை நம்ம என்ன பண்றோம், குறைச்சி மதிப்பிடுறோம். யாரோ ஒருத்தருடைய திறமையை நம்ம பெருசா பாராட்டுறோம். யாரோ ஒருத்தருடைய திறமையை மட்டும் பாராட்டிட்டு உட்கார்ந்துக்கிறோம். நமக்குள்ள உள்ள திறமையை நம்ம மறந்துடுறோம். நமக்குள்ள திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதை சரியா செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த அவங்க எல்லாம் என்ன பாராட்டு வாங்குறாங்களோ அந்த பாராட்டுக்கு நம்மளும் சொந்தக்காரர் ஆயிடுவோம். நம்ம இன்னொருத்தர பாராட்டுற இடத்துல இல்லாம எல்லாரும் நம்மள பாராட்டுற இடத்துல நம்ம போக முடியும். அது எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை சிறப்பா பண்ணுங்க. யாரோ ஒரு நண்பர் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாரு. பூராஜன் சார், அவரு உங்க லீடர் ரவிச்சந்திரன் சார் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. சரியா? நான் ஷேர் பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. யாருக்கு வேணுமோ உங்க லீடர்ஸ்ட கேளுங்க, அது கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சுமதி சார். தேங்க்யூமா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.